Dear students, welcome to Abbas Mathematics. Math is 12th standard. Very important sum. பார்த்துக்கங்க, ஈஸியான சம்மு, ஈஸியான மெத்தட். If a equal to 1 by 9 minus 8 1 4 4 4 7 1 minus 8 4, prove that A inverse equal to A transpose. Dear students, இந்த சம்மை நிறைய பேர் என்ன செய்கிறாங்கன்னா ஏ இன்வர்ஸ் கண்டுபிடிச்சி ஏ டிரான்ஸ்போஸ் கண்டுபிடிச்சி ரெண்டையும் ஈக்குவல் பண்ணுறாங்க. அது வேண்டாம், அந்த மெத்தடு வேண்டாம். இப்போ என்ன செய்யணும், ஏ டிரான்ஸ்போஸ், ஏயும் ஏ டிரான்ஸ்போஸும் கண்டுபிடிச்சா ஏ இன்வர்ஸ் ஈக்குவல் டு ஏ டிரான்ஸ்போஸ்னு எழுதிடலாம். அதனால் ஃபஸ்ட் நான் ஏ இந்த கொடுத்துருக்கிறது எழுதியிருக்கேன். ஏ டிரான்ஸ்போஸ் கண்டுபிடிக்கிறேன். ஏ டிரான்ஸ்போஸ்னால் ரோவை காலமாக மாற்றணும், காலத்தை ரோவாக மாற்றணும். இல்லை, எவ்வளோ மாற்றியாச்சு. இந்த -8 1 4 வந்து -8 4ன்னு மாற்றி எழுதிட்டோம். இப்போ நான் என்ன செய்ய போகிறேன், ஏ டிரான்ஸ்போஸ் கண்டுபிடிக்க போகிறேன். ஏ இஸ் 1 by 9, அதுக்குள்ளே வேல்யூ அப்படி எழுதியாச்சு. ஏ டிரான்ஸ்போஸ் இஸ் ஆல்சோ 1 by 9, அதுக்குள்ளே வேல்யூ எழுதியாச்சு. இது ரெண்டையும் இன்ட்டு பண்ணிட்டா 1 by 81 கிடைக்குது. 1 by 81 கிடைக்குது. அப்போ நமக்கு இதை பூரா மல்டிபிள் பண்ணணும். மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷன் மாதிரி தான் இது. ஃபஸ்ட் ரோ ஃபஸ்ட்டு காலம், ஃபஸ்ட் ரோ ஃபஸ்ட்டு காலம், ஃபஸ்ட் ரோ செகண்ட் காலம், ஃபஸ்ட் ரோ தேர்டு காலம். இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா -8 64 மைனஸ் ப்ளஸ் 64 மாறிடும். +1 +16 எல்லாத்தையும் ப்ளஸ் பண்ணோம்னா 81 கிடைக்கும். இந்த டயகோனல்ஸை தவிர, இந்த பிரின்சிபல் டயகோனல்ஸ் தவிர மற்ற எல்லா டேர்மே என்ன வந்துடும், 0 வர்ற மாதிரி வந்துடும். அப்போ தான் நமக்கு இந்த ஐன்னு கிடைக்கும். இதை மட்டும் ஃபஸ்ட் ரோ மட்டும் மல்டிபிள் பண்ணணும், எல்லாத்தையும் மல்டிபிள் பண்ணி தான் போடணும். ஆனால் இந்த ஃபஸ்ட் ரோவில் வந்து இந்த மொத்த மேட்ரிக்ஸ்லேயுமே இந்த பிரின்சிபல் டயகோனல், இந்த மூளை விட்டம் வந்து என்ன வந்துடும், ஃபுல்லாக 0வாக வந்துடும். ஃபுல்லாக 0வாக வந்துடும். அப்போ நமக்கு என்ன கிடைக்குதுன்னா ஏ டிரான்ஸ்போஸ் ஈக்குவல் டு 1 by 81 81 81 81 எடுத்துருச்சு. அடுத்த ஸ்டெப் என்ன செய்யணும், இந்த 81 வெளில எடுத்து கொண்டு வரணும், அல்லது 81 உள்ளே மல்டிபிள் பண்ணணும். பை 81 இருக்கனால 81 by 81 கேன்சல் ஆயிடுச்சு. இந்த மாதிரி எல்லாத்துலேயும் கேன்சல் ஆயிடுச்சு. அப்போ 1 0 0 0 1 0 0 0 1 கிடச்சிருச்சு. அப்போ ஏ டிரான்ஸ்போஸ் ஈக்குவல் டு ஐன்னு கிடச்சிருச்சு. இது ஒரு இம்பார்ட்டன்ட் ப்ராப்பர்ட்டி. அதாவது ஏ இன்வர்ஸ் வந்து ஈக்குவல் டு ஏ டிரான்ஸ்போஸ்னு எழுதிடலாம். இது ஒரு மிக முக்கியமான ப்ராப்பர்ட்டி. அப்போ நம்ம தேவையான ஆன்சர் கண்டுபிடிச்சாச்சு. ஹென்ஸ் ப்ரூவ்டு. இது ஈஸியான மெத்தடு. நீங்கள் இன்வர்ஸ் கண்டுபிடிச்சி போட்டோம்னா அது லேட் ஆகும். இன்வர்ஸ் கண்டுபிடிக்கிற ஒரு ஷார்ட்கட் மெத்தடு இருக்குது, அதையும் சொல்லித்தரேன். இதை பார்த்துக்க, அது ஒரு இம்பார்ட்டண்ட்டு ஈஸியான சம்மு. அதை பார்த்து நல்லபடியாக செஞ்சுக்கோங்க. ஓகே, பாய்.